உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்லியிருந்தேன் மாங்காய் ஊறுகாய் போடுற வீடியோ நான் போடுறேன்னு. இப்போ மாங்காய் ஊறுகாய் தாங்க நாங்கள் போட போகிறோம். வாங்க இந்த மாங்காய் ஊறுகாய் எப்படி போடலான்னு பார்க்கலாம். அக்கா ரொம்ப நல்லாவே ஊறுகாய் போடுவாங்க. அக்கா ஊறுகாய் போட்டால் ஒரு வருஷத்துக்கு நாளும் வீணாகாதுங்க. அதுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன்னு சொன்னது. இப்போ மாங்காய் அறுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எனக்கு அக்கா இந்த வருஷம் போட்டு கொடுத்து விட்டாங்கன்னா அடுத்த வருஷம் நான் இங்கே வர்ற வரைக்கும் அந்த மாங்காய் ஊறுகாய் என்கிட்ட இருக்கும். ஏன்னா அது வீணாகாது. நம்ம ஊறுகாய் போட்டதுக்கப்புறம் அது அந்த ஊறுகாயில் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றி வச்சுட்டா அது ரொம்ப நாளைக்கு அப்படியே தான் இருக்கும், வீணாகவே ஆகாதுங்க. இப்போ அக்கா தான் ஊறுகாய் போட்டு தர போகிறாங்க. ஏன்னா எனக்கு ஊறுகாய் போட்டெல்லாம் பழக்கம் கிடையாது. இப்போ அக்கா போட்டு கொடுத்து விட்றதுக்கு தான் இப்போ எங்களை எல்லாம் மாங்காய் அறுக்க சொன்னாங்க. நான் அறுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் கொஞ்சம் தான் அறுத்தேன். அதுக்குள்ளேயும் அக்காவே நவருமா நானே அறுத்துக்கிறேன் அப்படின்னுட்டு அக்கா அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா ரொம்ப ஸ்பீடாகவே மாங்காவை அறுத்து முடிச்சுட்டாங்க. வாங்க இந்த ஊறுகாய் எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டாங்க. அதுலேயே பெருங்காயத்தூளும் போடுறாங்க. இப்போது தேவையான அளவுக்கு போட்டுட்டாங்க. இப்போ இதுலேயே தான் இப்போ மிளகாத்தூள் போடுவாங்க அக்கா. மிளகாத்தூள் போட்டதுமே கருக விட்டுறக்கூடாது. அதுக்காக அக்கா கொஞ்சமாக மாங்காய் இந்த எண்ணெயிலேயே அள்ளி போட்டாங்க. ஏன்னா இது முருகை தான் செய்யணுமே தவிர அது கருகக்கூடாது. இல்லைன்னா பச்சையாக இருந்தாலும் வாடை அடிக்கும், பச்சை வாடை இருக்கும், இந்த மிளகா வாடை. அதுக்காக கொஞ்சமாக அக்கா போட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிண்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா மாங்காவும் அதில் கொட்டிட்டாங்க. கொட்டிட்டு கடுகு பொடி வறுத்தது போட்டாங்க. அதுக்கப்புறம் வெந்தய பொடியும் அரைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ அதையும் அதில் போட போகிறாங்க. வெந்தய பொடி கடுகு பொடி தான் இந்த ஊறுகாய்க்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்னுட்டு அக்கா அது ரெண்டுமே பொடி பண்ணி இதில் போட்டு இந்த பாருங்கள் கிண்டுறாங்க. இதில் வினிகரி ஊற்றுறவங்க ஊற்றலாம். ஆனால் அக்கா வினிகரி ஊற்றலை. ஏன்னா அக்கா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் அதை நல்லா தொடச்சி மாங்காயெல்லாம் நல்லா கழுவி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அரிஞ்சோம். அதனால் இதுக்கு வினிகரி தேவையில்லை. இது நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அதை மட்டும் ஊற்றி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் இந்த மாங்காய் ஊறுகாய் வீணாகாதுங்க. மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் நாங்கள் பாட்டிலுக்கு மாற்ற போகிறோம், ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதே மாதிரி மாங்காய் அரிஞ்சப்பயே அக்கா அதில் உப்பு போட்டு குலுக்கி வச்சுருந்தாங்க. அதனால நான் உப்பு போடுறத சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் உப்பு போடுறது குலுக்கும்போது போடுங்க. இல்லையா நம்ம அந்த பொடிங்க சேர்க்குறோம் இல்லைங்களா, கடுகு பொடி, இதெல்லாம் அந்த நேரத்தில் கூட போட்டுக்கலாம். உப்பும் எண்ணெயும் எப்பயுமே ஊறுகாய்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் ஊறுகாய் எப்பயுமே வீணாகாதுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ இந்த ஊறுகாயெல்லாம் எடுத்து பாட்டிலுக்கு மாற்ற போகிறோம். ஒரு வருஷம் ஆனாலும் வீணாக போகாதுங்க.